சொந்தங்களே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாமரம், அங்கே ஒன்று, மொத்தம் 2 மாமரம் வந்து பக்கத்தில் இருக்குங்க. இப்போ வந்து மாங்காய் மாம்பழம் சீசன் தான், நிறையவே காய்க்குதுங்க. பார்க்க தான் சின்ன மரமாக இருக்கும், ஆனால் மாங்காய்கள் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்குங்க. இது நல்லா காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாமே மாங்காய் தான் இருக்கும். அங்கே ஒரு பழம் கூட கிடக்குங்க. இப்போ நான் பார்த்த மாம்பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்க. கிட்டத்தட்ட பாதி பழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே ஒன்று கிடக்கு, அது உங்களுக்கு தெரியாது சரியா. சரிங்க, இப்போ அந்த மாம்பழத்தை வந்து நம்ம பிடுங்கிடுவோமா? அருமையான பழங்க, எனக்கு பிளர் ஆகுது, நல்லா காமிக்கிறேன். பழம் நல்லா அருமையான பழங்க. உண்மையிலே என்னதான் நம்ம காய்களை பிடுங்கி இயற்கை முறையில் பழுக்க வச்சு சாப்பிட்டாலுமே, நம்ம மரத்திலே வந்து பழமாக பிடுங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்க, இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாம் வாங்க. சொந்தங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழமாக இருந்தாலுமே அப்படியே சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும், அதை வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டை விட கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு வரும் பார்த்திங்கன்னா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நம்ம மாம்பழத்தை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்குவோம். ஓரளவு பாதிக்கு பாதி பழுத்துருக்குங்க. அருமையான பழங்க. இது வந்து நம்ம இப்போ கழுவிக்குவோம். சொந்தங்களே வந்து நம்ம கட் பண்ணி கழுவியாச்சு. இது வந்து சாப்பிட்டு இதனுடைய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இது உண்மையிலே சூப்பராக இருக்கிறானே. சொந்தங்களே உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அது பேர் என்ன? மாம்பழத்துலேயே நிறைய விதங்கள் இருக்குல்ல, காஜாலட்டா? மாங்காய் ஓகே, நிறையா இருக்குது. ஒட்டு மாங்காய், கிராப்பு மாங்காய், நிறையா இருக்குது. எனக்கு சரியாக தரல. தின்னுக்கிட்டே இருக்கும்போது தோணுதுங்க. பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன், செம்ம வியூ பாயிண்டாக இருக்குது. இடி ஒரு அடிக்குதுங்க. ஐயர் உனக்கு ஒரு பழமாக மேலே வந்து பழுத்துருக்கு, கீழே வந்து அரை பழமாக இருக்கலாண்ணே. சரிங்க சொன்னாங்களே, ஆட்டுக்குட்டி வந்து எங்கிட்ட ஓடி போச்சு, அதை தேடி இனிமேல் அலையணும். அதனால் இந்த காணொலி வந்து இதோட முடிச்சுக்கலாம். மழை காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சூடாக வந்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் இயற்கை முறையில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்ங்க.